Hi students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 12ஆம் வகுப்பு பாடப்பகுதி மனித நலன் மற்றும் நோய்கள் பகுதியிலிருந்து புரோட்டோசோவன் டிசீஸ் காலா அசார் புரோட்டோசோவன் நோய். இந்த காலா அப்படினாலே கருப்புன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இது இன்னொரு பேர் கருப்பு காய்ச்சல் வைட்டரை லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். புரோட்டோசோவன் நோய் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா காலா அசார். இந்த காலா அசார் வைட்டரை லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது தோற்றுவிக்கக்கூடிய நோய் காரணி பேத்தோஜன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லீஷ்மேனியா டோனோவானி. இந்த ஒட்டுண்ணியால தான் இந்த நோய் தோற்றுவிக்கப்படுது. இதுதான் இந்த காசேட்டிவ் ஆர்கனிசம் அப்படின்னு நாம சொல்றோம். இதை கடத்துறதுக்கு ஒரு கடத்தி தேவை, வெக்டார் நோய் கடத்தி. அது யார் அப்படின்னா மணல் பூச்சி சாண்ட்ஃப்ளை பிளிபோடோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் என்ன நோய் கடத்தி வெக்டார் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த காலா அசார் வைட்டரை லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு காய்ச்சல் எப்படி வந்தது, எந்த இடத்த உடல்ல ஃபஸ்ட்டு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எண்டோத்தீலியல் செல்களுக்குள்ளார எலும்பு மஜ்ஜையில், கல்லீரலில், நிணநீர் சுரப்பிகளில், மண்ணீரலினுடைய இரத்த குழாய், இதுதான் அதோடைய அந்த நோய் உடலில் தாக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எது இந்த லீஷ்மேனியா டோனோவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி நம்ம உடம்புக்குள்ளார நுழையக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து லீஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிறது இதுதான், இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த ஒட்டுண்ணி பேத்தோஜன். இதுதான் என்ன பண்ணுது, நமக்கு காலா அசார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை கருப்பு காய்ச்சல் நோயை ஏற்படுத்துது. இதை பரப்பக்கூடிய நோய் பரப்பி கடத்தி யார் நம்ம சொல்லியிருந்தோம், மணல் பூச்சி வெக்டார். இதுதான் வெக்டார் பிளிபோடோமஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மணல் பூச்சி. காலா அசார் நோயினுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்க, எடை குறைதல். இதுதான் முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா காய்ச்சல் இருக்கும். அதுக்கு அடுத்தது லிவர் அண்ட் ஸ்பிளீன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கம் இருக்கும். இதுதான் இதனுடைய அறிகுறிகள், இந்த நோயினுடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீஷ்மேனியாசிஸ்னுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது உள்ளுறுப்பு லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப தீவிரமான ஒரு லீஷ்மேனியாசிஸ். ஏன்னா இதை நாம் சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னா ரொம்ப ஆபத்தாக, அதாவது உயிருக்கே கூட ஆபத்து அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தோல் லீஷ்மேனியாசிஸ். இது பார்த்தோம் அப்படின்னா தோலில் புண்களை ஏற்படுத்தும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், தோல் லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு நாம் இதை குறிப்பிடுறோம். அடுத்தது பார்த்தோம்னா தோல் கோழைப்படல லீஷ்மேனியாசிஸ். கோழைப்படலம் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க, வாயில் இருக்கும், மூக்கு பகுதியில் இருக்கும், தொண்டை பகுதியில் இருக்கும். ஸோ இந்த பகுதி எல்லாத்தையும் இது பாதிக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், தோல் கோழைப்படல லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பகுதியில் காலா அசார் பற்றி விரிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது சார்ந்த சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பார்ப்போம் வாங்க. முதல் கேள்வி, காலா அசார் அண்ட் ஓரியண்டல் ஷோர் லீஷ்மேனியாசிஸ் ஆர் ஸ்ப்ரெட்டட் பை. காலா அசார் மற்றும் லீஷ்மேனியாசிஸ் இதனால் பரவுகிறது. இது AIPMT 1990 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, VTE ஹவுஸ் ஃப்ளை. செகண்ட் ஆப்ஷன் B என்ன கொடுத்துருக்காங்க, மூட்டை பூச்சி பெட் பக். C மணல் பூச்சி சாண்ட் ஃப்ளை. D பழப்பூச்சி ஃப்ரூட் ஃப்ளை. என்ன ஆன்சராக இருக்கும்? கரெக்ட். என்னது, மணல் பூச்சி சாண்ட் ஃப்ளை. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, இந்த நோயை கடத்தக்கூடிய வெக்டார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் கடத்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாண்ட் ஃப்ளை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் என்ன பண்ணுது, இந்த புரோட்டோசோவனை கடத்துது. என்ன புரோட்டோசோவனு, என்ன நோய் கிருமி, அதை நம்ம சொல்லியிருந்தோம், அது பேர் என்ன சொன்னோம், லீஷ்மேனியா டோனோவானி. அழகாக சொல்கிறீங்க, ரைட். அதை தான் இந்த மணல் பூச்சி கடத்துது. ஸோ அப்போ எது கரெக்டான ஆன்சராக அமைய முடியும், சி. எது இதெல்லாம் தவறு, VTE கடத்த முடியாது, மூட்டை பூச்சி கடத்த முடியாது, பழப்பூச்சி கடத்த முடியாது. ஆப்ஷன் C சரியான ஆன்சர்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான பார்ப்போம் வாங்க. சரியான விடை C மணல் பூச்சி. தவறான விடைகள் A, B and D. VTE, மூட்டை பூச்சி, பழப்பூச்சி, இது மூணும் தவறான விடைகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ரெண்டாவது கொஸ்டின், which one of the following is not correctly matched. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இது நெகட்டிவ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறப்ப நம்ம நாட்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம அண்டர்லைன் பண்ணிடணும். ஏன்னா மறந்தும் கூட நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது.
என்ன சொல்லியிருக்காங்க, பின்வருவனற்றுள் எது சரியான பொருத்தம் அல்ல. இதுவும் எதில் கேட்டிருக்காங்க, AIPMT 2004 கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கியூலெக்ஸ் பைபியன்ஸ் யானைக்கால் வியாதி. கியூலெக்ஸ் பைபியன்ஸ் ஃபைலேரியாசிஸ். கியூலெக்ஸ் கொசு தான் ஃபைலேரியாசிஸ்க்கு காரணம். இது சரியான இணை இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க, ஏடிஸ் எஜிப்டி. இது ஏற்கனவே உள்ள வீடியோவில் நம்ம பார்த்தோம். மஞ்சள் காய்ச்சல் அப்படிங்கிறத காஸ் பண்ணும் அப்படின்னு. ஏடிஸ் எஜிப்டி எல்லோ ஃபீவர். இருங்க வர, நீங்கள் சொல்கிறது புரியுது. அடுத்த ஆன்சராக தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க அதானே? ரைட். பாருங்க, அனாஃபிலஸ் குலிஃபேசிஸ் லீஸ்மேனியாசிஸ் ரெண்டும் என்ன ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லை சார்னு சொல்கிறீங்க அதானே? ரைட். ஆமாம், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாட் மேட்ச்டு இதுதான். ஏன்னா அனாஃபிலஸ் குலிஃபேசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மலேரியாவுக்கு காரணமானது இல்லையா? ஸோ அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ்மேனியாசிஸ். இது பார்த்தோம் அப்படின்னா மலேரியாவை தோற்றுவிக்கக்கூடியது. இது லீஸ்மேனியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். லீஸ்மேனியாசிஸ் அப்படிங்கிறப்ப காலா அசார். அப்போ இது ரெண்டும் மேட்சா அப்படின்னா கிடையாது. அப்போ இதுதான் என்ன, இந்த கொஸ்டினுக்கு சரியான விடையாக இருக்க முடியும். அவங்க என்ன பாக்கியெல்லாம் எதெல்லாம் கரெக்டாக பேர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக பேர் ஆயிருந்தது, கியூலெக்ஸ் யானைக்கால் வியாதி. அப்போ இது இந்த கொஸ்டினுக்கு இது தவறான விடை, ஏன்னா இது சரியான பொருத்தம். அடுத்த ஏஜிஸ் எஜிப்டி. இது பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஃபீவர் மஞ்சள் காய்ச்சல். இதுவும் சரியான இணை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது தவறான விடை. அடுத்தது குளோசினா பல்பாலிஸ் தூங்கும் நோய் அப்படின்னு நாம சொல்கிறோம். தூக்க வியாதி, ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இது குளோசினா பல்பாலிஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ இதுவும் என்ன, தவறான விடை. சரியான விடை எதுன்னு சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியானு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை சி, அனாஃபிலிஸ் குலிஃபாசிஸ் லீஷ்மேனியாசிஸ். இதுதான் என்ன சொல்லியிருக்கோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியா பொருந்தலை, தவறா பொருந்திருக்கு. பாக்கி மூணும் சரியா பொருந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான பொருத்தம் அப்படிங்கிற பொறுத்த தவறான விடைகள் எது, ஏ பி டி ஆப்ஷன்ஸ். ஏ கியூலெக்ஸ் யானைக்கால் வியாதி, ஏடிஸ் எஜிப்டி மஞ்சள் காய்ச்சல் எல்லோ ஃபீவர், குளோசினா பல்பாலிஸ் தூக்க வியாதி. அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். The disease caused by leishmania and transmitted by Phlebotomus is. கீழ்கண்ட எந்த நோய் லீஷ்மேனியாவால் தோற்றுவிக்கப்பட்டு பிளிபோடோமஸால் கடத்தப்படுகிறது? இது எய்ம்ஸ் 2014 கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, லீஷ்மேனியாவால் தோற்றுவிக்கப்பட்டு பிளிபோடோமஸால் கடத்தப்படுகிறது. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு? ஏ ஆப்பிரிக்க தூக்க வியாதி, பி அமீபிக் வயிற்றுப்போக்கு, சி காலா அசார், டி சஹா நோய் சஹா டிசீஸ். சொல்லுங்க. ரைட், கரெக்ட். என்ன சொல்லிருங்க, காலா அசார் சரியான ஆன்சர். ஆப்பிரிக்க தூக்க வியாதி பாருங்க, ஸ்லீப்பிங் சிக்னஸ், இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா இது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்னால தோற்றுவிக்கப்படக்கூடியது. இது பாருங்க அமீபிக் வயிற்றுப்போக்கு, இது எண்டமீபோ ஹிஸ்டோலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினத்தினால தோற்றுவிக்கப்படக்கூடியது. ஸோ இப்போ இதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. காலாசா நீங்கள் சரியான விடைன்னு சொல்லிட்டீங்க. சஹா நோய் சஹா டிசீஸ். சஹா டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தோம் ட்ரிப்னோசோமா க்ரூசி இதால தோற்றுவிக்கப்படக்கூடியது அந்த சஹா டிசீஸ். எது? ட்ரிப்னோசோமா க்ரூசி. இந்த ட்ரிப்னோசோமா க்ரூசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ அப்போ தொடர்பற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏ பி டி இது மூணும் தவறான விடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சி என்ன சொல்லியிருக்கோம், சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். எது? காலா அசார். வாங்க ஆன்சர் சரியான செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை சி காலா அசார். தவறான விடைகள் ஏ பி அண்ட் டி. ஏ ஆப்பிரிக்க தூக்க வியாதி ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், பி அமீபிக் டிசென்ட்ரி, சி சாஹா டிசீஸ் சாஹா நோய். இது மூணும் தவறான விடைகள். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மனித நலன் மற்றும் நோயியல் பாடப்பகுதியிலிருந்து புரோட்டோசோவன் டிசீஸான காலா அசார் கருப்பு காய்ச்சல் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.